ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கி டெக் சேனல். இந்த வீடியோவில் சிங்கப்பூர் வேலைக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஏஜென்ட்டு உங்கள் ரெஸ்யூம் ஓகே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்துட்டு பணம் போட்டு விட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பணம் போட்டு விடும்போது என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இதுக்கு முந்தின வீடியோவில் நான் எப்படி சிங்கப்பூர் ஏஜென்ட்ட பணம் கட்டி ஏமாந்தேன் அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஏஜென்ட்டுக்கு வந்து இப்படிலாம் ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் அது மாதிரி மாட்டிக்கிறாதீங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் நம்ம வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூர் பற்றின மேலும் நிறைய வீடியோக்கள் வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். என்டிஎஸ் பெர்மிட்னா என்ன, இப்படி வேலைக்கு வருது, இங்கே சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போது சிங்கப்பூர் வேலைக்கு முதல்ல தெரிஞ்ச ஏஜென்ட் மூலமாக வாங்க, அதுதான் பெஸ்ட்டு. தெரிஞ்ச ஏஜென்ட் இல்லாதவங்க என்ன பண்ணணும், தெரியாத ஏஜென்ட் மூலமாக தான் வரணும், வேறு வழி இல்லை. அப்போது தெரியாத ஏஜென்ட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு தெரியாத ஏஜென்ட்டு எப்படி வேலைக்கு ரெடி பண்ணுவீங்க, அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க, அவங்க போடுற ஜாப்பை பார்த்துட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்ககிட்ட பேசுவீங்க, சர்வீஸ் சார்ஜ் என்ன, சேலரி எவ்வளோங்கிறது பேசுவீங்க. பேசிட்டு உங்கள் ரெஸ்யூம் அனுப்பிவிடுவீங்க. ஒருவேளை உங்கள் ரெஸ்யூம் சிங்கப்பூர் ஓனருக்கு போகும், அந்த கம்பெனி ஓனருக்கு போகும். அவங்க அங்கே அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த கம்பெனி ஓனர் உங்கள் ரெஸ்யூம் ஓகே அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணுவார். உங்களுக்கு கால் பண்ணி வீடியோ காலோ அல்லது ஆடியோ காலோ வாட்ஸ்அப் கால் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பார். அந்த மாதிரி இந்த வேலை பார்த்துருக்கா, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ஸோ இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா சில இடத்துல கம்பெனி ஓனர் பண்ணுவாங்க, சில இடத்துல வந்துட்டு அந்த சிங்கப்பூர் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவார். ஸோ ஓகேங்களா, அப்போது சிங்கப்பூர் ஏஜென்ட் கால் பண்ணி இந்த மாதிரி ஓகே பண்ணிடுவார். ஸோ இதுதான் மேட்ரு. சிங்கப்பூர் வேலைக்கு போகிறதுக்கு வந்து இதுதான் ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம உள்ளூர் ஏஜென்ட் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டு ஏஜென்ட்டு, அவங்க வந்துட்டு பணம் போட்டு விட சொல்லுவாங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா $500 அல்லது $300. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஏஜென்ட் கட்ட வேண்டிய பணம். மற்றபடி ஏஜென்ட் முதல் எடுத்துன்னு $1,00,000 கேட்குறாரு, $50,000 கேட்குறாரு அப்படின்னா தயவு செய்து கட்டாதீங்க. $300, அதாவது நம்ம காசுக்கு $30,000. ஆமாம், $20,000. $500 நம்ம காசுக்கு $30,000. ஸோ 30,000க்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா கட்டணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், நம்ம ஏஜென்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பணம் போட்டு விட சொல்லுவார். நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ நீங்கள் பணம் போட்டு விட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த முதல்ல நோட் பண்ணுங்கள். என்னன்னா, அந்த குரூப்பில் வந்துட்டு அந்த ஜாப் குரூப்பில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த குரூப்பில் ரொம்ப நாளாக இருப்பீங்க அப்படி இல்லையா, அப்போது அந்த குரூப்பில் உடனே இன்னைக்கு இந்த குரூப்பில் சேர்றீங்கன்னா இன்றைக்கே ஒரு வேலைக்கு செலக்ட் ஆகி இன்றைக்கே பணம் கட்டாதீங்க. அந்த குரூப்பை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படிலாம் என்னென்ன ஆர்டர் போடுறாங்க, எத்தனை பேரை ஆள் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த அட்மின் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆள் செலக்ட் ஆகி சிங்கப்பூர் போகிறாரு அப்படின்னா அவங்க மூலமாக அந்த குரூப்புக்குள்ள வந்து போடுவாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு இந்த வேலைக்கு செலக்ட் ஆகி ஒரு போகிறாரு, கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த குரூப்புக்குள்ளே போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஓகே இவங்க ஆள் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த குரூப்பை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு மாதமாவது அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணீங்க, ஒரு 20 நாளாச்சும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த குரூப்பை பற்றி தெரியும் உங்களுக்கு. ஆக்டிவில் இருக்கான் அந்த குரூப்பு, அதுக்குள்ளுக்க அதே மாதிரி அதுக்குள்ளுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு 300 பேரை நம்ம வந்துட்டு குரூப்பில் சேர்க்கலாம். அப்போ அந்த குரூப்பில் வந்துட்டு 300 பேர்கிட்ட இருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அவங்களோட நம்பர் எடுத்து நீங்களும் பேசிக்கலாம். ப்ரோ, இந்த மாதிரி நம்ம குரூப்பில் தான் நீங்களும் இருக்கீங்க, இப்போ இந்த ஏஜென்ட் மூலமாக நான் போகிறேன், உங்களுக்கு வந்து காசு போடலாமா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அவங்க ஓகே சொன்னாங்க, அவங்க சில பேருக்கு தெரியும் அந்த ஏஜென்ட்டை பற்றி, சரிப்பா அவங்க நல்லவங்க தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணம் போடலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த குரூப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த குரூப் எப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ஏஜென்ட் எப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்பப்போ ஏன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு அனுப்புறீங்கன்னா ஒரே வேலையில் செலக்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் அந்த ஏஜென்ட்டே ஒரு 10-15 வேலைக்கு அனுப்புனீங்க அப்படின்னா தான் ஒரு 5-6 ரெஸ்யூம் 5-6 ஆள், அதாவது ஆர்டருக்கு ஆப்ரேட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டருக்கும் அனுப்பிட்டே இருப்பீங்க அப்படி தானே. அப்போது அப்படி அனுப்பிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் ஆகிக்கோங்க. அந்த ஏஜென்ட்டை பற்றி கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. எந்த ஊர் சார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. பேசுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவரை பற்றி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் காசு போடும்போது பயப்பட தேவையில்லை. ஸோ இது ஒரு வழி. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், ஏஜென்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அந்த குரூப்பில் உள்ளவங்கள்ட்டையும் ஏஜென்ட்டை பற்றி விசாரிச்சுக்கணும். அந்த குரூப்பையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எத்தனை பேர் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும், இப்போ சிங்கப்பூர் ஏஜென்ட் வந்துட்டு கால் பண்ணி உங்களை ஓகே பண்ணிட்டாரு அப்படி தானே. இப்போது
சிங்கப்பூர் ஏஜென்ட் கால் பண்ணார்ல, அந்த நம்பரை வந்துட்டு சிங்கப்பூர் ஏஜென்ட்டோ அல்லது கம்பெனி ஓனரோ உங்களுக்கு கால் பண்ணோம்னு சொல்லி கால் வந்திருக்கும்ல, அந்த நம்பர் வந்துட்டு ட்ரூ காலர் இந்த மாதிரி இல்லைன்னா இன்னொன்று ஐகான் ப்ரோவா ஏதோ ஒன்று இருக்குது, அதில் போய்ட்டு ட்ரூ காலர் மாதிரி ஆப்பில் வந்து சர்ச் பண்ணுங்கள். அந்த சிங்கப்பூர் நம்பரை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க சிங்கப்பூர் ஏஜெண்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட அந்த ஏஜென்சியோட நேம் வரும், ஏஜென்சி நேம் வரும், இல்லைனா ஏஜென்ட் நேம் வரும். ஓகேங்களா? இதே கம்பெனி ஓனர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த கம்பெனியோட நேமே உங்களுக்கு வந்துடும். அப்போது உங்களுக்கு ஒரு பயம், அதில் ஒரு டவுட் கிளியர் பண்ணிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த நம்பரை சர்ச் பண்ணி பார்க்கும்போது உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நேம் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போது நீங்கள் வந்துட்டு முடிவெடுத்துடலாம், ஓகே ஒரு ஏஜென்ட் தான் நமக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கம்பெனி நேம் வருது அப்படின்னா ஒரு கம்பெனி ஓனர் தான் நமக்கு கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் சில இடத்துல வந்துட்டு வெறும் பேர் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இதில் இது ஒரு ஆப்ஷன், இப்படி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன்னா சில இடத்துல ஃப்ராடுத்தனம் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் நம்பரை வச்சு நம்ம ஊர்லேருந்தே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி பேசுவாங்க. இல்லைன்னா சைனீஸில் அவங்களுக்கு யாராவது ஃப்ரெண்டை வச்சு இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி கூட பேச வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பணத்துக்காக. ஓகேங்களா? அந்த மாதிரியும் பண்ணுறது. அதனால தான் நான் உங்களை சொல்கிறது, குரூப்பை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்பில் வந்துட்டு நல்லா அவங்களோட மெசேஜ்லாம் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் அவங்கள பற்றி நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போது இதுவும் கம்பெனி ஒரு ஏஜென்ட் தான் கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு வழியே இல்லை. நம்ம வந்துட்டு ஒரு 30,000 ரூபா, அதாவது $300 போட்டே ஆகணும். அந்த $300 மட்டும் போட்டு விடுங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா அது வந்துட்டு அது நம்ம நம்பிக்கை வச்சு தான் போட போகிறோம். நம்பிக்கை தானே, வேறு நம்பாமல் இருந்தோம்னா நமக்கு வேலையும் வேணும் இல்லையா? அந்த $300 மட்டும் போட்டு விடுங்க. அந்த $300 போட்டுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏஜென்ட்டோட டீட்டெயிலும் வாங்கிக்கோங்க. ஆதார் கார்டு அட்ரஸு, இல்லை அந்த ஆஃபீஸ் அட்ரஸு, இல்லை ஒரு தடவை நீங்கள் போயிட்டு நேராக கூட அவரை போய் மீட் பண்ணிடுங்க. அந்த ஏஜென்சி இருக்காங்கல்ல, நம்ம தமிழ்நாட்டு ஏஜென்சி, அவங்கள போய் நேராக போய் மீட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு செல்ஃபி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு வந்துருங்க. அந்த ஏஜென்ட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆஃபீஸை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அவரோட சொந்த ஊர் எல்லாத்தையும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா நாளை பின்ன ஒரு வேளை உங்களை சீட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் ஊரில் போய் அவரை போய் பிடிச்சிடலாம் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அவரோட நம்பர், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் நம்பர் கிடைக்கிறது கஷ்டம், அவங்க ஆஃபீஸில் இருக்க இன்னொருத்தவங்களோட நம்பர், அந்த மாதிரி நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுங்க. பணம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஒரு வாட்டி ஏஜெண்ட்டை பார்த்துருங்க, ஏஜெண்ட்டோட ஆஃபீஸை பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பணத்தை வந்துட்டு பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? நாளைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டிடலாம். நீங்கள் கையில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்ல முடியாது. அதனால் ஸ்க்ரீன்ஷாட்டு, அதாவது பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் அப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பணத்தை போட்டு விடணும். இதுக்கு மேலே வந்துட்டு நாளைக்கு சீட் பண்ணார் அப்படின்னா நம்ம அந்த ஆதார் கார்டு அட்ரஸ்லாம் வச்சுருக்கோன்னு சொன்னோம்ல, அந்த அட்ரஸில் வந்து அவரை போய் பிடிச்சிடலாம். பிடிச்சி நம்ம வந்துட்டு பணத்துக்கு அவங்க குடும்பத்தில் போயிட்டு கொஞ்சம் ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்க பணத்தை கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் ஏமாற்றிட்டு ஓட போகிறது கிடையாது. அதனால் நம்ம பணம் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்தோம் கவுத்தோம்னு எதுவும் பண்ணாதீங்க. பணம் போகிறதுக்கு முன்னாடி 4 தடவை யோசிங்க. உங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டையும் கேளுங்க, நண்பா இந்த மாதிரி இந்த வேலைக்கு செலக்ட் ஆகிருக்கேன்டா, இவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் சொல்கிறாங்களா, இந்த ஏஜென்சி நேம்டா, இது உண்மையாடா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா பணத்தை போடுங்க. அதனால் இன்னைக்கு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அர்ஜென்ட் படுத்துவாங்க, வேமா போடுங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இல்லைனா அந்த இன்டர்வியூ செலக்ட் ஆகிறீங்களா அந்த டைத்துலேயே கொஞ்சம் வெளியில் பேசி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, விசாரித்து வச்சுக்கோங்க உங்களை பற்றி. விசாரிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு ஓகே எல்லாம் ஓகேன்னா வந்துட்டு அந்த 30,000 ரூபா மட்டும் போட்டுவிடுங்க. 30,000 ரூபா போட்டுவிட்டு அப்ளை பண்ணி காப்பி அனுப்புவாங்க. அதை வந்துட்டு நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் என்னோட வீடியோவில் கூட போட்டிருப்பேன், அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேர் வருது அப்படின்னா ஓகே, அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. அவங்க எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் சொல்லியிருந்தாங்களோ அந்த சர்வீஸ் சார்ஜ் ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் வந்து கட்டிடலாம். இந்த 30,000 ரூபா எதுக்கு? ஆனால் நம்ம வந்து உண்மையிலே அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த 30,000 ரூபா. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அவங்க அப்ளை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த மீதி காசை கட்டிட்டு அந்த டிக்கெட்டை போட்டுட்டு நீங்கள் ஊருக்கு வந்துடலாம். ஸோ இப்படி தான் ஏஜெண்ட்டை வந்துட்டு நம்ம கையாளணும். இல்லைன்னா அவங்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு நிறையா பேர் இருக்காங்க பார்த்துங்க. சில பேரில் நிறையா பேர் ஏமாத்துறதுக்குறாங்க. இதில் ஒரு சில நல்லவங்களும் வேலைக்காக நமக்கு ரெடி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த நல்லவங்களை பார்த்து கரெக்டானவங்களை பார்த்து மூவ் பண்ணுங்கள். யார்ட்டையும் போய் ஏமாந்துடாதீங்க. ஏமாந்தீங்கன்னா நம்ம பணம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ராஜா. நம்ம பணம் அவங்க கை போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பணத்தை வாங்கவே முடியாது.
ஏன்னா நான் ஏமாந்ததை அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த பணத்தை இன்னும் வாங்க முடியாமல் நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து கையாளுங்க. ஒழுங்காக சிங்கப்பூருக்கு வந்து சேருங்க. ஸோ இதில் வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கப்பூர் பற்றின மேலும் தகவல்களுக்கு நம்ம வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.